விளையாட்டுத்தனமா முட்டா பயல எவன் என்ன பண்ணா நீ பாடுறாங்கிற மாதிரி எப்படி 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 உன்னை போற்றி புகழ்ந்து இருந்தால் உன் திருவடி கிடைக்கும், உன் திருவருள் கிடைக்கும். எப்பொழுது நீ எனக்கு நான் உனக்கு அன்பனாக இருப்பது பெரிதில்லை, நீ எனக்கு என்பால் அன்பு காட்டும் அன்பனாக நீர் என்று மாறுவது பெருமானி. எனக்கேற்ற குணமுள்ளவர்களையே நான் நண்பராக தேர்ந்தேன், உனக்கேற்ற குணமுள்ளவனாக என்னை ஏன் நீ மாற்றாமல் வைக்கிறாய்? அது மாறியும் நான் மாறாதது போல் பிறரை ஏசி கொண்டிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சுண்ணாம்பாக்கிட்டார். ஒரு நல்ல நாள் நேற்றைய சிவராத்திரி. எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு ஆச்சரியமான விஷயம். எத்தனை பேர் எப்படி சிவராத்திரிக்கு வந்தாங்களோ தெரியாது. இதெல்லாம் பாட்டி கதறிட்டு வந்துட்டு ஒரு 10:45 வந்து படுத்தேன். கனவு முழுக்க சிவம் தான். வந்தா எல்லாம் கோயில்ல உட்காந்து தூக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க. நல்ல வெரைட்டியா சாப்பிட்டு நம்ம இந்த ஒரு வரிக்கு சாமி விளக்கம் கொடுத்தாலும் மெண்டல் ஆகி போய் எதை திருப்பினாலும் புற்றி வருகிற அநியாயம். தசங்கம் தொடங்கினா கூட அதுலயும் போட்டி வருது. எங்க போனாலும் போட்டி போட்டி போட்டி. ஐயோ நச்சு குடித்த சாமி. ஐயோ ஒரு நல்ல நாள் நேற்று கைலாஸ். சிவலோகம் தன்னுள்ளேங்கிற மாதிரி வந்து படுத்து தூங்கினா எங்க சொக்கநாத கோயில்ல பெரிய கோயில்ல எழுந்து மாதிரி மண்டபத்துல எழுந்தருள் இருக்கார். எங்க பிள்ளைகள்லாம் ஒரு 500 குழந்தைங்க உட்கார்ந்துட்டு சிவாயனமா சொல்லுது. விடிய விடிய சாமிக்கு தண்ணியை ஊத்துறோமா வில்லுவோம். அப்பெல்லாம் அவ்வளவுதான், வேற வசதி கிடையாது. வேற சாமிக்கு சிவராத்திரினா தண்ணி ஊற்றி பூ வைனாங்க, அவ்வளவுதான். பசங்க பிள்ளைங்க வந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு தண்ணி கொண்டா தண்ணி கொண்டா தண்ணி கொண்டா சாமிக்கு ஊற்றி ஊற்றி சாகடிச்சு அப்புறம் ஒரு அலங்காரம் பண்ணி அவருடைய போற்றி புகழ்ந்து இருந்தால் கொஞ்சோண்டு சிரிக்கக்குள்ள அதுக்குள்ள உனக்கு குளிர்ட்டு வச்சாவா அப்படின்ட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஐயோ அப்படியே செத்திருந்தா சுகமா இருந்திருக்கும் கைலாஸ். அப்படி ஆகி போச்சு நேற்று. அதனாலதான் யாரும் உள்ளுக்குள்ள டீப்பா போக மாட்டாங்கிறாங்க கைலாஸ். இதுக்குள்ள போனா மாட்டிக்கும் இல்ல. ஆனா அடுத்த நேற்று காலையில ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வழக்கம் போல வந்து தொழிலை பார்த்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் போற்றி போற்றி போயிருந்த பெருமான் போற்றி நமச்சிவாயை போற்றி 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 அவ்வளவுதான். வேற்றாய் நின்றாய் நின்றாய் போற்றி எல்லாம் நின்றாய் போற்றி போய முடியுமா எனக்கு இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வெறும் பாட்டும் பட மாட்டேன் பாயா ஐயோ அப்படின்ட்டு. சிவ சிவா ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது கைலாஸ். இதுக்கு அந்த ராஜா ஸ்வீட்ஸ்காரங்க இந்த ராஜா ஸ்வீட்ஸ்கார் கொண்டு போய் எல்லாருக்கும் அவங்க வறுமை நீங்கிறதுக்காக ஒரு ருத்ராட்சம் கொடுங்கன்னு ஒரு 3000 ருத்ராட்சம் கொடுத்துருந்தாரு. அதுல ஒரு 1000 பீஸ் கையில அதை கொடுக்க போய் தான் இப்படி மெண்டல் ஆகி போயிட்டேன். என்ன பண்றது? சிவா சிவா. நல்ல அனுபவம் கைலாஸ். சரி, அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு தான் போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யாயிடுச்சு. அவ்வளவு போற்றி புகழ்ந்தா பொய்கட்டு மெய்யாயிடும். வார்த்தை மெய்யாகும், செய்கை மெய்யாகும், என்ன எல்லாமே மெய்யாயிடும்ல. சார்ந்த உறவுகள் எல்லாம் மெய்யாகும், பொய்யெல்லாம் மெய்யாயிடும்ல. அப்ப எல்லாம் மெய்யானா நமக்கு பிறவி ஏது ஒன்னே இது. சார்ந்தவருக்கும் பிறவி கிடையாது, அதை கொடுத்தவனுக்கும் பிறவி கிடையாது, எடுத்துக்கிட்டவங்களுக்கும் பிறவி கிடையாது. அற்புதமான போற்றி புகழ்ந்து வேற்று விகார விடக்குடம்பின் கிடப்ப ஆட்சியின் பணம் வேணும் கோளர் பதிகம் அந்த பதிகம் இந்த பதிகம். ஏண்டா எல்லாம் சாவறீங்க முட்டா பசங்களா? வினைப்பிறவி சாராமல் இருக்க வேண்டுமானால் போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யாகி நம் திருவடியை அடையுங்கள்னு எவ்வளவு அருமையா நம் பெருமான் திருவடி அடைய சொல்லி மணிவாச பிறந்தகை அவ்வளவு கருணையோடு சொல்லி நம்ம எப்படியெல்லாம் புலம்ப தெரியாதோ அதெல்லாம் அவர் புலம்பி வச்சுட்டு போயிருக்காரு. நான் திருவாசம் படிக்கிறேன்னு இத்தனை வருஷம் சும்மா எழுத்த படிச்சுட்டு இருந்தேன் கைலாஸ். வருத்தமா இருக்கு, இத்தனை வருஷத்தை வீண் பண்ணிட்டோம்.
சரிக்கண்ண, எல்லாம் நேற்று தூக்கம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 8:55க்கு வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். நமச்சிவாய வாழ்க்கையா. அதான் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்றுன்னு சொல்றாரு இல்லைங்கய்யா. ஆமா ஆமா, சிந்தனையில தான் தேனூரி நிற்கும். சிந்தனைன்னு தானேங்கய்யா சொல்றாங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஆமா, சிந்தனை சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள். அப்படி சித்தத்துல நின்று சிந்தனையில நின்னாருன்னா பிறந்த பிறப்பருக்கும். அவ்வளவுதான், இது பெரிய ரிஸ்கே தேவையில்லை. அப்படி நின்னுச்சுன்னா சிறந்த அடியார் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானவர்கள் சிறந்த அடியார். அவர்கள் சிந்தனையில் தேனூர் நின்று இருக்கும் பொழுது தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்ததும் கெடாது. அவரே பிறவியாக்கை பெரியோன்னா நம்மளும் அந்த நிலைக்கு போயிடுவோம். நமச்சிவாய வாழ்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா, இரவு 2 மணிக்கு வந்தாங்கய்யா மேட்டூருக்கு. அப்பா பரவாயில்ல, சீக்கிரம் போயிட்டு நினைக்கிறேன் நானு. இங்கே 10. ஆமாங்கய்யா, தட்டுன்னு தட்டு வந்து பெரிய விஷயமாச்சே. ஆமாங்கய்யா, வண்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வண்டி வந்து கரெக்டா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கருணை சிறப்பா இருந்தீங்க. நல்லா இருந்தீங்களா? சந்தோஷம். நானே நேற்று நீங்க முந்தா நேரத்து நீங்க வர்றேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அன்னைக்கு அங்க போயிட்டீங்க, அப்புறம் நேற்று சிவராத்திரியா போயிடுச்சு. ஆமாங்க. அதனால நல்லா இன்னைக்கு சொன்னது பாத்தீங்கன்னா, போற்றுவதால் ஏற்படும் பயன் ஏன் போற்ற வேண்டும், ரெண்டையும் அழகா சொன்னீங்க. போற்றினால் மெய்கட்டு பொய்யாயி மெய்யான சிவனடியார் ஆவார்கள் கொண்டு வந்து விட்டுட்டீங்களா? நான் விடல, தேடி பிடிச்சி கையில கடைசி வரைய சேர்த்திட்டாங்க. இல்ல இல்ல, புரியாம தான் இருந்தப்போ ஏன் போற்ற வேண்டும், எவ்வாறு போற்ற வேண்டுங்கிறது. ஏன் போற்றுனா போற்றினால் பொய்கட்டு மெய்யான பிறவி இல்லை, மெய்யான சிவனடியார்கள் நீங்க வரும் பொழுது உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் மெய் பிடிச்சி சிவனடியார் ஆக வேண்டியதுதான், அவ்வளவுதான். நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. நீங்க இந்த போற்றியில சிக்கி சுழன்றது உங்களுடைய அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கல்ல, பெரிய விஷயம். சாகடிச்சிட்டாரு. அதாவது நம்ம எக்ஸிபிஷன் தான் போனோம் தான், அந்த ஜெயின் பிராந்தத்துல சுத்தி விடுவான் பாருங்க நம்மள. மேலே கீழே இறக்கி மேலே இறக்கி அந்த 2 நிமிஷம் ஒரு வேகமா சுத்திட்டு அப்புறம் இறக்கி விட்டுருவானுங்க. அந்த மாதிரி அதுல போய் அந்த சுழல்ல சிக்கிறதான போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி உங்களுக்கு அதே வந்து என்ன சொல்றது, தெவிட்டி போச்சுன்னு சொல்றாங்க. தெவட்டிடுச்சு அப்படியே உங்களுக்கு. என்னையா எங்க போய் சுழல்ல மாட்ட விட்டுருச்சு, சுழல்ல மாட்டு. அந்த சுழல்காட்டம் மேல போகக்குள்ள பாஸ்டா போய் திடீர்னு கக்குன்னு நிக்க நெஞ்சு வலிக்கும்ல. ஆமா, அப்படியே அந்த அனுபவம் வந்து இதுல உங்களுக்கு இந்த சுழற்சி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய அனுபவத்தை நாங்க வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அப்படியே நேற்று நைட்டு சிவராத்திரி அன்னைக்கு இப்படிலாம் இருந்து நம்ம செய்யனுடையார் ஆவோம் அப்படிங்கும் பொழுது போற்றினால் மெய்கெட்டு பொய்கட்டு மெய்யாவோம், மெய்யினால் நம்ம சிவன் ஆவோம். நீங்க இந்த கருத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல இன்னைக்கு, இது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு எங்களுக்கு. ரொம்ப நல்லா உங்க அனுபவத்தை அப்படியே சுருக்கி சாராம்சா ஒரு கேப்சூலா கொடுத்துட்டீங்க, மாத்திரையா எங்களுக்கு போட்டு முழுங்கிட வேண்டியதுதான். நாங்க இப்ப அதை நலமடைங்க, சிவனடியார் ஆயிட வேண்டியதுதான் நாங்களாம். நன்றியா நன்றியா நன்றி. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையா? இப்ப தொண்டையெல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு பேசி முடிச்சிட்டேன். சரி சரி, சந்தோஷம். போதும் நீங்க கொஞ்சம் அந்த சிந்தனையில் தேனூரிய கொஞ்ச நாள் இன்னைக்கு நாளைக்கு வரல இருங்க, அது சரி பண்ணி விட்டுருவாங்களே. ஆமாங்கய்யா. டெஸ்ட் அப்படிங்க டைம் ஆச்சியா. ಲಯನ್ ಅಣಿ ಬಂದಿಲ್ವಾ? ಅವ್ರು ವಾರಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ನನ್ನ ಯಾರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಹೌದಾ? ಬೇರೆ ಕೊಡಪ್ಪ ಅದು. நானும் தேன்மொழி அம்மாவும் பேசிட்டு இருந்தோம். நம்ம அவினாசி கோயில்ல அந்த உற்சவரை எடுத்து வெளியில எடுத்து வந்து வச்சுங்கய்யா, ஒரு மண்டபம் மாதிரி வச்சு ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த அபிஷேகத்தை பாக்கணும்னா 100 ரூபாய்ன்னு அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து நேற்று சரியான அக்க போடுங்கய்யா. பாக்குறக்கே ஒரு காலகட்ட பூஜைக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதை யாரையாவது போய் பாக்குறதுன்னா 100 ரூபாய் கட்டி டிக்கெட் கொடுத்து அதை சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தாங்க உள்ளாரே விடுறாங்க.
ஆமா, கல்யாண மண்டபத்துல வச்சிருந்தா மண்டப வாடகை சோறு போடுறதுக்கெல்லாம் காசு வேணும். ஐயா கல்யாண மண்டபம் இல்லைங்கய்யா, கோயில் கோயில் இடத்துலயேங்கய்யா. அந்த அந்த கோயிலுக்கு சேர்ந்த இடத்துலயே வந்து தனியா வந்து ஏற்பாடு பண்ணி இப்படிலாம் பண்றாங்கய்யா. அது என்னன்னா, நம்ம காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுனால பாக்குறாங்க, நம்ம ஏன் வாங்கிட்டு போகணும். இதுதான் எளிமையா சொல்லிட்டாரு. மூலவர் இருக்காரு, அங்க போய் உட்கார்ந்து போட்டின்னு இருக்க வேண்டியது. அப்பதாங்க நேற்று நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்ன மாதிரி அந்த நேற்று சிவராத்திரியில ஃபுட் கோர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னீங்கல்ல, அது டக்கு எனக்கு நினைப்பு வந்துச்சுங்க. அப்போ என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு பட்டுச்சு. ஆனா அங்க நடக்கிற செயல்கள் எல்லாம் பார்த்த உடனே சொக்கர் சொல்றது கரெக்டா தான்டா இருக்குது அப்படின்னு பட்டுச்சுங்க. ஒழுங்கா விரதம் இருந்துடக்கூடாது. சுண்டல், தக்காளி சாப்பாடு, பஞ்சாமிரதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், மொத்தம் பரோட்டா எல்லாம் போடுறாங்கய்யா. பரோட்டா போடுறாங்க 12 மணிக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல் இல்ல. ஐயோ பாவம், அவங்களுக்குலாம் அழிய போறாங்கன்னு தெரியல. விரத பங்கம் செய்தா கொடூரமான தண்டனை கிடைக்கும் இறைவனுக்கு. வாரிசற்ற அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். அது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. பெரும் தொழில் அதிபர் எவனாவது நேற்று அன்னம்பாடி பண்ணியிருந்தானா அவன் தொழில் நாசமா போச்சு, அவ்வளவுதான். வேணா நேற்று யார் யார் என்ன சேட்டை பண்ணாங்களா அவங்கள நோட் பண்ணி கவனிங்க. அடுத்த சிவராத்திரிக்குள்ள போதும்னு ஆக்கிடுவார். அதாவது இதுதான் கொடுத்துக்கு எடுக்கிறது. சாமி கொடுத்துட்டு அவன் புண்ணிய காலத்துக்கு எடுத்து பாவத்துக்கு கூட்டிட்டு போறது. கண்டிப்பாங்க. நரி வளம் போனான்னா இடம் போனான்னு நம்மளால ஒழுங்கு கொடுங்காது போனா சரி கைலாசம். இல்லைங்கய்யா, நான் பகிர்ந்துகிட்டேன் நேற்று முந்தா நேற்று அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது கொஞ்சம் கசப்பா இருந்தது. என்னடா பேசிட்டு இருக்கிறாரு, ஃபுட் ஃபெஸ்டிவலுங்கிறாரு, இப்படிங்கிறாரு. ஆனா அங்க போய் பார்த்துட்டு எனக்கு அதே அதே எண்ணம் தாங்க எனக்கு வந்தது. கோயில்ல தரிசனம் பாக்குற கூட்டத்தை விட சுண்டல் வாங்குற கூட்டம் அதிகமா இருக்குங்கய்யா. தரிசனம் பாக்குற கூட்டமே இல்லைங்கய்யா, 12-1 மணிக்கு. ஆனா சுண்டல் வாங்குறதுக்கு அதை விட கூட்டம் ஓய மாட்டேங்குதுங்கய்யா. உண்மைதாங்கய்யா நீங்க சொன்னது. அறியாமைக்கு ஆட்பட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த ஆள் இல்லாம என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். சுண்டலுக்கு வரவன் சாமிகிட்ட நிக்க மாட்டானா என்ன, அவனுக்கு தெளிவா சொல்ல ஆள் இல்ல. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுதான் பிரச்சனை. நிச்சயமாங்க. கடவுள் மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் இந்த சிவராத்திரி பத்தி ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது சைவ விரதங்கள் தலைப்புல கூட கொஞ்ச நேரம் ஏதோ நானும் இந்த கேடிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஆளு விட மாட்டேங்கிறாரு, என்ன பண்ண கொன்னே போடுவாங்க பயப்படுறாரு என்னவோ தெரியல. நல்லா மாட்டிடுங்க. ஜக்கி கூட இந்த தடவை பெருசா ஆடுல மண்டையை உடைச்சி ஆபரேஷன் பண்ணி எளிமையா உட்கார வச்சிட்டாரு பாத்தீங்களா சாமி. போன தடவை போட்ட குத்து. நம்ம பதிவுகள்லாம் அவரும் கேட்டுட்டு இருக்காரு. சரிங்கய்யா. போன தடவை குத்தாட்டம் போட்டவ சொன்ன மண்டை உடைச்சி ரோட்ல போட்டதான் திருந்துவ அப்படின்னு. அது வரைக்கும் அவர் பேரு ஜெகநாதன், ஜக்கி கிடையாது. ஜெகநாதா, சாமி மண்டை பொழந்து படுக்க வச்சாதான் நீ இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் விடுவ அப்படின்னு அடுத்த ஒரே மாசத்துக்குள்ளேயே அட்மிட் ஆயிட்டாரா. மருத்துவர் ஆலோசனைக்கு இருங்க. அவர் ஆடுனா இந்த வருஷம் போய் சேர்ந்தா இருப்பார், கொன்னே இருக்கும், நான் தப்பிச்சுட்டேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இழுத்தா சாமி டமால் டுமில்னு பண்றாரு. இந்த உணர்வு எல்லா இடத்துக்கும் இதை நான் உருவாக்கின ஒரு தருதலை மட்டும் கரெக்டா இருந்தா இதெல்லாம் ஈஸியா கொண்டு போயிட முடியும். ஆனா அந்த தருதலை அதுவும் கலெக்ஷன் பண்ணிட்டு தீட்சை கொடுத்துட்டு தெரியுது உதவாங்கிறதுக்கு சாமிகிட்ட. பாத்திரம் அறிந்து பிச்சைடு கோத்திரம் அறிந்து பெண் கொடும்பாங்க. பாத்திரம் ஆடுரையா படிச்சு சொன்னாரு, இது வித்துக்கிட்டு சைவத்தை நாசம் பண்ணண்டா, சைவத்தை பிளவு ஏற்படுத்தும், அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாரு. கேட்காதுக்கு நேத்தெல்லாம் தீட்சை வழங்கும் விழாவும் எல்லாம் வச்சிருக்காரு பெருமான். நம்மளையே இந்த சாத்துறாருன்னா சொக்கரையே போட்டு வாய் பேசுவேன்னு இழுக்கிறாருல்ல. இழுத்தாரா இல்லையா கைலாச?
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நம்முடைய சாத்துக்குள்ள இத்தனைக்கும் அவருக்காக நம்ம மெனக்கெட்டு எவ்வளோ அடே சாமி வினோத் ஐயா அவங்க கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு 48 நாள் ஒரு 1000 ரூபா போட்டு எளிமையா மண்டல அபிஷேகம் பண்ணுங்கன்னா இவங்க 3500 போட்டு பந்தா பண்ணிட்டு இருந்தாங்களா? அன்னைக்கே சாமி வந்தேன், உங்களை பிரதேச செய்யறேன், எனக்கு விடை கொடுங்க, நான் கிளம்புறேன்னு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அங்க எதுலையும் கலந்துக்கிறது இல்லை. நேற்று சிவராத்திரி கூட திருவள்ளால் போகல. சரிங்க. எதுக்குமா பிள்ளைங்க சத்தமா கல்யாணம் பண்ணி வச்சோமா, நல்லா வச்சிருந்தாங்களா, சோறு கீறு போட்டு வச்சிருந்தா போதும், அடிக்கிறான் உதைக்கிறான், அப்புறம் சோறு போட்டு நல்லா வச்சிருக்கானா அப்படின்ட்டு விட்டுட்டு போகுது இல்லையாம்மா? சரிங்க. அதனால சரி போவோம். நமக்கு சாமி ஒரு தெளிவான வழி இந்த சிவராத்திரியில காட்டி விட்டார். நிச்சயமாங்க. தகுதி உள்ளவங்க தகுதியானதை பெற்று குஞ்ஞான சம்பந்தருடைய போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளை தானங்க சொல்றாரு. இவ்வளவுதான். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதும் ஈராமினேடிகள் எல்லாம் அதுதானே. பாட வேண்டும் நான் பாற்றி போற்றி உன்னையே பாடி நெய்ந்து நெய்ந்து. நாவுக்கரசு எவ்வளவு லயிச்சு போற்றி பாடி இருக்காரு. என்ன விஷயம் சாமி. எத்தனை போட்டுறீங்கய்யா? 108 போற்றி அது. அது நிறைய இருக்குமா. எல்லாம் சிவன் கற்றல் ஒண்ணும் அது இது போற்றி கிடைச்ச திருமுறையிலேயே எத்தனை இருந்ததுன்னா கிடைக்காத திருமுறைகள்ல எவ்வளவுங்க இருந்திருக்கும்? அவ்வளவு இருந்துச்சுங்க. கடல் கொண்டதுல எத்தனை கோடானு கோடி அழிஞ்சு போயிருக்கணும். இல்ல இந்த காலத்தால் அழிக்கப்பட்டது எவ்வளவு இருக்குல்ல. கிடைச்சதே இப்படி. இதை அனுபவிக்கவே ஆள் இல்ல. ஆமாங்க. சோறு தின்னுட்டு இருக்குதுங்க, என்ன பண்றது. சரி, அவர் வினைவெளி அவர் வந்தன, நம்ம வினைவெளி நம்ம வந்திருக்கோம், போயிட்டே இருக்கலாம் கையில. அவ்வளவுதான். ஐயா நமச்சிவாய ஐயா. ஏன் நேற்று தேன்மொழி அம்மா வந்திருந்தாங்க நம்ம கோயிலுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கும். நைட்டு ஃபுல்லா பூஜையில எல்லாம் இருந்தோம். காலையில 5:30 மணி வரைக்கும் இருந்தோம் ஐயா. ஓ சரி சரி. எல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் ஓடிட்டு தான் இருந்தது. எல்லாம் பாடிட்டு தான் இருந்தாங்க அந்த கூட்டம், நம்ம கூட்டத்துல. நாங்க 108 போற்றி அந்த கூட்டு வழிபாடு பண்ணங்கய்யா. அந்த புத்தகத்துல இருக்கிற 108 சிவன் போற்றி நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணோங்கய்யா அவினாசி கோயில். நேத்து நாங்க பண்ணோமே. நேத்து நாங்க பண்ணோம். 108 போற்றி சொன்னீங்களா ராஜையா? கண்டிப்பா 108 போட்டி நான் கண்டிப்பா பண்ணோம். வேள்வி நடந்தது. வேள்வியிலேயே நாங்க 108 போற்றி பாடிட்டோம். தானா ஐயாவே எங்களை மொத்தத்தையும் செய்ய வச்சாரு, சொல்ல வச்சாரு, பாட வச்சாரு. மொத்தம் நம்மளது ஒண்ணுமே கிடையாது, நாங்க எதுவுமே செய்யல, நாங்க நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து தானா எல்லாம் இயற்கையாவே தானா நடந்தது. யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்க நல்லா செஞ்சாங்க. மாதிரி நல்லா இருங்க. சரிங்க ஐயா. வாழ்க ஐயா. செல்வியம்மா கொஞ்சம் பதிவு அனுப்பிச்சிருங்க கொஞ்சம் சீக்கிரம். நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி போடலாமா? சரிங்க, கொஞ்சம் லேட்டா பண்ணேன், பரவாயில்லைங்களா? சரி ஓகே பரவாயில்ல. ஐயா முதல்ல சொல்லியிருந்தேன், நான் பண்ணவே இல்லை, சாரி. கொஞ்சம் வெளியே. நீ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு முன்ன எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். முதல்ல இருந்தே பண்ணிருக்கீங்கல்ல? இல்ல ஐயா, சாரி, ஒரு 10 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. அக்கா ஆச்சு ஐயா போற்றி எல்லாம் பாடி ஆன் மேல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சாரி சாரி. இந்த பேசுறதெல்லாம் சிவரகசியம் கையாள
ஏன் தொண்டை கோபிக்கிறோம்ல நிறைய சப்ஜெக்ட் சொல்ல வரும் தொண்டை பிடிச்சி படிக்க அது பேர் நிறையாயிட்டே நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க ஐயா. சரியா கேட்கலங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நாளை சந்திப்போம். ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நல்லா இருங்க.